ம். இன்னைக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம செல் ஸ்டைல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் கொடுத்துருக்கு, ஹெட்டிங் இருக்கு, டைட்டில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெட்டர்ஸ் அப்படின்றதும் இருக்கு. இந்த இடத்துல நேம்ஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாமே ஒரே ஒரு செல்லில் தான் இது வந்து டைப் பண்ணிருக்கு. ஆனா எனக்கு டேட்டா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப் டு வந்து ஐ அப்படின்ற காலம் வரைக்கும் இருக்கு. அதனால இந்த நியோ கிளாஸ் அப்படின்ற இந்த இதை என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த செல்ஸ் ஐ காலம் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் மெர்ஜ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்லி மெர்ஜ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்ற ஆயிருது. இந்த மெர்ஜ் சென்டர்ல உங்களுக்கு ஏரோ மார்க் இருக்கு. இந்த ஏரோ மார்க் நீங்க டவுன்லோட்ஸ் பண்ணீங்கன்னா மெர்ஜ் அண்ட் சென்டர்னு இருக்கு, மெர்ஜ் அக்ராஸ் அப்படின்றது இருக்கு, மெர்ஜ் செல்னு இருக்கு, அன்மெர்ஜ் செல்னு இருக்கு. இப்போ நான் அன்மெர்ஜ் பண்ணிடுறேன். திரும்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன்னு எடுத்துட்டீங்கன்னா சேம் இதை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மெர்ஜ் அக்ராஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ மெர்ஜ் அக்ராஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். சேம் எனக்கு வந்து மெர்ஜ் அண்ட் சென்டர் மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்கேஸ் திரும்ப இதை வந்து அன்மெர்ஜ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு செல்லை மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் அக்ராஸ் கொடுக்க முடியுமா பாருங்க, ஆகல அந்த இடத்துல. மெர்ஜ் சென்டர் கொடுக்குறேன்னா ஆகல அந்த இடத்துல. இதே பாருங்க, மெர்ஜ் செல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெர்ஜ் அப்படின்றது நடக்கல அந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ செல்ஸ் நீங்கள் மெர்ஜ் பண்ணணுமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மெர்ஜ் அப்படின்றத வந்து பண்ணணும். ஸோ மெர்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் வந்துருச்சு. இது எனக்கு வந்து லெஃப்ட்ல இருந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்டரில் இருக்கு. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெர்ஜ் பண்ணும்போது லெஃப்ட் அலைன்மெண்ட்லேருந்து சென்டர் அலைன்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இது நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஹைட் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டமில் தான் இருக்கும். உங்களுக்கு சென்டர்ல அதாவது மிடில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க டாப்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பாட்டம்ல இருக்கு. இதுல நீங்க மிடில் சேஞ்ச் பண்ணலாம், இல்லாட்டி டாப்ல வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஏற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கீழே இருக்கிற இந்த நெக்ஸ்ட் டைட்டிலையும் என்ன பண்றேன் அப்படின்னா மெர்ஜ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ மெர்ஜ் பண்ணும்போது பாருங்க எனக்கு இந்த டேட்டா ஃபுல்லாமே வந்து ஒரே ஒரு செல்லில் தான் இருக்கு அந்த இடத்துல. இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து ரெண்டு செல்ஸ்ல வந்து ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் இருக்கு பேட்ச், இதை வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் நெக்ஸ்ட் செல்லில் போட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் செல்லில் போட்டேன். இப்போ நான் மெர்ஜ் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஸோ மெர்ஜ் சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மெர்ஜ் செல்ஸ் ஒன்லி கீப்ஸ் த அப்பர் லெஃப்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும், லெஃப்டில் இருக்கிறது எனக்கு வந்து போய்டும் அப்படின்னு வருது. இதே நான் பாருங்கள் மெர்ஜ் அக்ராஸ் கொடுக்குறேன். அப்போ மெர்ஜ் செல்ஸ் ஒன்லி கீப்ஸ் த லெஃப்ட் அப்பர். இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் மெர்ஜ் பண்ணும் போது நீங்கள் ரெண்டு செல் மெர்ஜ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு செல்லி டேட்டா இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய செல்லோட டேட்டா மட்டும்தான் எடுத்துக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால அது கரெக்டாக பண்ணுங்க. இப்போ எனக்கு இந்த செல்லில் டேட்டா வேண்டாம். ஸோ அதனால இதை நான் என்ன பண்ணுறேன், என்டர்லி நான் இது வந்து திரும்பவும் இதையும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா எக்ஸல் இந்த மாதிரி வந்து மெர்ஜ் பண்ணுவோம், போல்டு பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் எக்ஸல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா செல் ஸ்டைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட ஹோம் டேப்ல அதுக்கான ரிப்பன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல் ஸ்டைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த செல் ஸ்டைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விதமான ஸ்டைல்ஸ் அப்படின்றது இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல், பேட், குட், நியூட்ரல்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டேட்டா மாடல்ஸ்க்கு வேண்டியது கொடுத்துருக்காங்க. டைட்டில்ஸ் அண்ட் ஹெட்டிங்க்கும் உங்களுக்கு வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க. இது போக நீங்க புதுசா ஏதாவது செல்லோட ஸ்டைல் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நியூ செல் ஸ்டைல்ஸ் அப்படின்றதுல போய் நீங்க வந்து கிரியேஷன்ஸும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து புதுசா எதுவும் கிரியேட் பண்ணல, எக்ஸிஸ்டிங் இருக்கிறது தான் வந்து நான் யூஸ் பண்ண போறேன் அந்த இடத்துல. இல்ல புதுசா நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம், நியூ செல் ஸ்டைல கொடுத்துட்டு இப்போ எனக்கு இந்த நியோ கிளாஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த நியோ கிளாஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
சேல் ஸ்டைல்ஸ்ல போறேன். எனக்கு இது பாத்தீங்கன்னா எனக்கு இது வந்து டைட்டில் இல்லையா? ஸோ டைட்டில் அப்படின்னு கொடுத்துட்டேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பாருங்க அது வந்து டைட்டில் மாதிரி மாறிடுச்சு. இதுவே எனக்கு வந்து எனக்கு வேணுன்ற மாதிரி நான் ஸ்டைல வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டைல் பாத்தீங்கன்னா இங்க இருக்கா? அப்படி இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன், நியூ செல் ஸ்டைல் அப்படின்றத போகிறேன். அதுக்கு ஸ்டைல் நேம் நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், மை ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். மை அண்டர் ஸ்கோர் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபார்மேட் அப்படின்ற கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட் ஃபார்மேட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஜெனரல் ஆப்ஷன்ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு அலைன்மெண்ட் எப்படி வேணும்ன்றது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டுமே சென்டர்ல தான் வேணும் எனக்கு. ஸோ சென்டர் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் எந்த மாதிரி வேணும் அப்படின்றது. இன்கேஸ் டெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வேணும்னா ஸ்லாண்டிங்கா வேணும்னாலும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. அண்ட் கண்டெக்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட் ஃபாண்ட் எந்த மாதிரி ஃபாண்ட் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு வந்து ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏரியல் பிளாக்ல வேணும் அப்படின்றதா இருக்கு. அண்ட் ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் என்ன கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு கலரில் இருக்கு. ஸோ அதே கலர் நான் எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேஞ்ச் டு திஸ் ஒன், இந்த கலருக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் பார்டர்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் பார்டர்ஸ் கொடுக்கலாம். எனக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாட்டம் பார்டர் மட்டும் போதும். ஸோ பாட்டம் பார்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் திக் பாட்டம் பார்டரில் வேணும்னு நினைக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பாட்டம் பார்டர் மட்டும் கொடுத்துட்டேன். ஈவன் பாட்டம் பார்டருக்கு கூட நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஐ சூஸ் திஸ் கலர். திரும்ப அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபில் ஆப்ஷன், பேக்ரவுண்ட் ஏதாவது ஃபில் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் எனக்கு வந்து லைட் கிரீனிஷ் கலரில் இருக்கணும்னு கொடுத்துறேன். அண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டேன். அண்ட் ஓகே அப்படின்றது இங்கேயும் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல திரும்ப செலெக்ஷன்ல தான் இருக்கு. இப்போ செல் ஸ்டைல்ஸ் அப்படின்ற போறேன். இதுல பாருங்க மை ஸ்டைல்னு இருக்கு இல்லையா? இது கொடுக்குமா பாருங்க, மை ஸ்டைல எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அது நான் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வச்சிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்ல ஆல்ரெடி இருக்கிறது டிஃபால்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹெட்டிங் டைட்டில் இதை நான் எடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே எனக்கு வந்து ஹெட்டிங்ஸ் இல்லையா? ஸோ ஹெட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட் நேம்லேருந்து இது வந்து அப் டு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து நார்மல் ஹெட்டிங்ஸ் அப்படின்றது. அண்ட் இதோ ஹெட்டிங்ஸ் தான். ஸோ அதனால என்டையராகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். செல் ஸ்டைல்ஸ் அப்படின்ற போகிறேன். இதுல நீங்க ஒவ்வொரு ஹெட்டிங் கிட்டையும் நீங்க கொண்டு போகும்போது அதுவே உங்களுக்கு வந்து டிஃபரன்சியேஷன் காமிக்கும் அந்த இடத்துல. இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ஹெட்டிங் 2 அப்படின்ற செலக்ட் பண்ணலாம். இல்லை 3 இல்லாட்டி ஹெட்டிங் 1 என்ன வேணுமோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஹெட்டிங் 1, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றதுக்கு வந்து ஹெட்டிங் 1 அப்படின்றது கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றதுக்கு வந்து ஹெட்டிங் 1 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் கோ ஃபார் ஹெட்டிங் 2 அப்படின்றது எடுத்துக்கிறேன். செல் ஸ்டைல்ஸில் ஹெட்டிங் 2 அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் மீதி இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரிசல்ட் ரேங்க் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலுக்கு உங்களுக்கு வந்து டோட்டல்னே ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் கீழே சம் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெட்டிங் 1 அப்படின்றதே கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டேட்டா இருக்கிற ஃபீல்டு. டேட்டா இருக்கிற ஃபீல்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து செல் ஸ்டைல்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ என்ன மாதிரி இப்போ எனக்கு வந்து நேம்ஸ் இருக்கு, நேம்க்கு என்ன மாதிரி இது வேணும். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 60% அசன்ட்ல எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆரஞ்சில். ஸோ அதை கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள மார்க்ஸ் இருக்கிற டேட்டா, மார்க்ஸ் இருக்கிற டேட்டாக்கு என்ன மாதிரி வேணுன்றது. ஸோ மார்க்ஸ் இருக்கிற டேட்டாக்கு பார்த்தீங்கன்னா நான் வேறு ஏதாவது சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து லைட் எல்லோயிஷ் கலரில் வேணும். அண்ட் டோட்டலுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றது. ஸோ இல்லை இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு சில ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது, நீங்கள் அதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். சரி ஸ்டைல்ஸில் போயிட்டு இப்போ இது வந்து எனக்கு இன்புட் ஏரியா இல்லையா? ஸோ நான் இன்புட் அப்படின்றது கூட நான் வந்து சூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இன்புட் அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து டோட்டல் ஏரியா இருக்குது. ஸோ டோட்டல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அவுட்புட். ஸோ அவுட்புட் அப்படின்றத கொடுத்துட்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டோட்டல் வருமா பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் ரேங்க்கும் எனக்கு இங்கே வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெண்டுக்குமே வந்து லிங்க்டு செல்னு கொடுக்கலாம், இல்லாட்டி கேல்குலேஷன்ஸ் கூட நான் வந்து கொடுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நான் பெட்டர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ரிசல்ட் அப்படின்றதுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா செக் செல்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன்.
ரேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் தெரியுது, நேம் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே டேலி பிரைம்னு இருக்கு, அதில் பாதி தான் தெரியுது, மீதி தெரிய மாட்டேங்குது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட இந்த பாயிண்டரை இந்த லெஃப்ட் கார்னர் டாப்ல எடுத்துட்டு போயிருங்க. அதாவது இந்த ரெண்டு ஹெட்டருக்கு நடுவில் இங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஹெட்டரோட ரேஞ்சில், அதாவது காலம் இருக்கு ஹெட்டர் ரேஞ்சில் அந்த ரெண்டு ஜாயினிங் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் போனீங்கன்னா பாயிண்டர் பிளஸ் ஏரோடா மாறிடும். அங்கே போய் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான சைஸஸ்ல வந்து அது எடுத்துக்கும். இங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கு. ஸோ அதை மட்டும் காமனை செலக்ட் பண்ணிட்டு எல்லாமே ஒரே சைஸஸ்ல வந்து சேஞ்சஸ் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி இதையும் உங்களுக்கு பாருங்க எல்லாமே ஒரே சைஸஸ்ல வந்து சேஞ்சஸ் பண்ணிடுங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் எல்லாமே வந்து சென்டர்ல வேணும்னா சென்டருக்கு மாத்திடுங்க. இல்லை உங்களுக்கு ரைட் எண்ட்லயே இருக்கணும், ரைட் எண்ட்லயே விட்டுடுங்க அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேவ் ஸ்டைல்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க வந்து ஃபார்மேட் ஆஸ் டேபிள், நீங்க டேபிளா ஃபார்மேட் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க வந்து டேபிளா கூட நீங்க வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இதுல லாஸ்ட் டே கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஜீரோ அப்படின்னு வந்ததுன்னா ஜீரோ அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டெக்ஸ்டா கூட மாத்தலாம்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த 5 சப்ஜெக்ட்ஸுமே இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். பேலன்ஸ் இருக்க சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அவங்களுக்கு வந்து கிடையாது அந்த இடத்துல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல விசிபிலிட்டியில் எப்படி இருக்கணும், நாட் அப்ளிகபிள் என்ஏ அப்படின்றதான் வந்து ஷார்ட்டாக தெரியணும் அந்த இடத்துல. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிட்டு Ctrl+1 அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுங்க. இதில் இந்த நம்பர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு கஸ்டம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜெனரல் ஆப்ஷனை எடுத்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல 0 semicolon and 0 first 0 positive, after semicolon second 0 it is a negative, and once again semicolon third 0 அப்படின்றது உங்களுக்கு என்ன, அது நியூமரிக்கல் ஜீரோ இல்லையா, அந்த இடத்துல ஜீரோ கொடுக்கறதுக்கு பதிலாக டபுள் கொட்டேஷன்ல NA அப்படின்ற கேபிட்டல்ல கொடுத்துட்றேன். அண்ட் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ், ஒன்ஸ் அகெயின் செமிகோலன், அப்புறம் டெக்ஸ்ட் வேணும்னா கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல டெக்ஸ்ட் எதுவும் எனக்கு வரப்போகிறது கிடையாது, ஸோ அதனால எல்லாம் நியூமரிக்கல் வேல்யூ தான். நான் ஜஸ்ட் செமிகோலன் மட்டும் கொடுத்து டெக்ஸ்ட் சிம்பிள் நான் கொடுக்கல, ஓகே கொடுத்துட்றேன். ஹியர் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஜீரோன்னு இருக்கோ அங்கே NA நாட் அப்ளிகபிள் அப்படின்னு வந்துருச்சு. இது ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும், ஜீரோ கொடுக்கறதுக்கு பதில் இங்கேயே NA கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டோட்டல் அப்படின்றத போடணும். இப்போ டோட்டல் போடும்போது எனக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல, இது எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூவா இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து டோட்டல் ரிசல்ட் கிடைக்கும். இன்கேஸ் எனக்கு அந்த இடத்துல இன்பிட்வீன்ல ஏதாவது டெக்ஸ்ட் இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூ இல்லையா, இந்த இடத்துல பாருங்க 64ன்ற பதிலாக நான் வந்து இப்போ ஒரு ஆல்பபெட் கொடுக்குறேன். ஆல்பபெட் கொடுத்துட்டேன், ஆனால் ஆக்சுவலாக ஆல்பபெட் இங்கே இருக்கு, நான் அந்த இடத்துல விசிபிலிட்டியில தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி கொடுக்கல, ஸோ அதனால விசிபிள்ல தெரியல. இப்போ இந்த இடத்துல நான் பாருங்க கால்குலேஷன் போடுறேன், ஈக்குவல் டு சம் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன். இதை நான் வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது பாருங்க இந்த இடத்துல எனக்கு வந்து ரிசல்ட் வருதான்னு மட்டும் பாருங்க 281, ஏன்னா இங்க வந்து விசிபிலிட்டியில எடுத்துட்டேன். சம்டைம் பார்த்தீங்கன்னா நீங்க போடும்போது இங்க டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அது வந்து கால்குலேஷன்ல வந்து எடுத்துக்காது அந்த இடத்துல. ஸோ அதனால தான் என்ன பண்றோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து ஆல்பபெட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்பர் ஃபார்மேட்டிங்கை மாத்திக்கலாம். இதே நீங்க மல்டிப்ளிகேஷன்ஸ் வேற ஏதாவது ரிசல்ட்ஸ்க்கு யூஸ் பண்றீங்க, இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபைன் பண்ணாத அந்த இடத்துல. ஸோ அதனால எரர் மெசேஜஸ் வந்துடும். ஸோ டோட்டல் போடும்போது இந்த டோட்டல்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஆனால் இஃப் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நியூமரிக்கல் வேல்யூக்கு பதிலாக டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து எரர் தான் வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் இது வந்து ஜீரோன்றது வந்து உங்களுக்கு வந்து ஜீரோன்னு தான் இருக்கும், ஆனால் விசிபிலிட்டியில NA அப்படின்றது டெக்ஸ்ட் மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம இந்த செல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் போடணும் இல்லையா, அப்போ டோட்டல் போடுறதுக்கு நம்ம சிம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா
இங்க வந்து என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு சம் கொடுத்துட்டு பிராக்கெட் ஓப்பன், இந்த ரேஞ்ச் ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு எனக்கு என்ன வந்துடும், இதோ டோட்டல் அப்படின்றது வந்து எனக்கு இங்க வந்துடும் இல்லையா. இதை வந்து நான் திரும்ப கீழே இந்த ஃபார்முலா ஒன் பை ஒன்னா ரிப்பீட் பண்றதுக்கு பதிலா இந்த பார்டர், அதாவது என் பாயிண்டர் இந்த செல்லில் வைக்கும் போது பாத்தீங்கன்னா ரைட் அண்ட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து போல்டா தெரியுது இல்லையா. என்னோட ஏரோ மார்க் அங்க பாயிண்டர் கொண்டு போகும்போது பிளஸ் சிம்பிளா மாறிடுச்சு. இதுல டபுள் கிளிக் கொடுக்கலாம். டபுள் கிளிக் கொடுக்கும்போது என்ன ஆகும், எனக்கு லெஃப்ட் சைட்ல எனக்கு எது வரைக்கும் டேட்டாஸ் இருக்கோ அது வரைக்கும் எனக்கு என்ன ஆகும், சேம் இதே ஃபார்முலா எனக்கு வந்து காப்பீட் ஆகும். இந்த இடத்துல வந்து ஃபார்முலா வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்ல இருக்கு. அதனால காப்பி ஆகும்போது அந்த இடத்துல என்ன ஆகும் உங்களுக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாருங்க அதோட ரேஞ்சஸையும் அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஷிஃப்ட் பண்ணும் அந்த இடத்துல. ஸோ இந்த மெத்தட்ல நீங்க ஃபார்முலா போடலாம். ஆர் எய்தர் நான் சிம்பிளா என்ன பண்றேன், இங்கிருந்து பாருங்க அப் டு இந்த எம்டி அந்த டோட்டல் அப்படின்ற அந்த காலம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் இதுக்கப்புறம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்ட் ஈக்குவல் டு கீபோர்ட்ல ஆல்ட் பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்றது செலக்ட் பண்ணலாம். அப்போ ஆல்ட் ஈக்குவல் டு நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து டோட்டல் அப்படின்றது வரும். ஆல்ட் ஈக்குவல் டு இங்க பாருங்க, ஆல்ட் ஈக்குவல் டு கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டோட்டல் வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஆல்ட் ஈக்குவல் டு அப்படின்றது கூட கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் வந்திருக்கு சரிங்களா. ஸோ டோட்டல்ஸ் இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி அப்படின்றது ஒரு மாடியூல், பிஏ அப்படின்றது ஒரு, இது வந்து ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு சப்ஜெக்ட். ஈச் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட் அப்படின்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் யார் வந்து ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன்ஸ்ல இருக்காங்களோ எனக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ அப்போ ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கு உங்களோட பேஜ் விசிபிலிட்டிக்காக இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, இதை நான் இங்கே பாருங்க இந்த ஹெட்டரில் செலக்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் ரைட் கிளிக் கொடுத்துட்டு இது நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஹைடு கொடுத்துட்றேன். ஓகே, ஹைட் கொடுத்துட்டேன். இந்த செகண்ட் ரோவையும் ஹைட் பண்ணிடலாம். ஸோ அதையும் வந்து ஹைட் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய இந்த பிசிஏ இங்க ஹெட்டரை செலக்ட் பண்ணல, கீழே இருக்க இந்த டேட்டாஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ஹைலைட் செல் ரூல்ஸ்னு இருக்கு, டாப் பாட்டம் ரூல்ஸ்னு இருக்கு. இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல எனக்கு வந்து டாப் 3 ஐட்டம்ஸ் தான் எனக்கு வந்து ஹைலைட் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ என்ன பண்றேன், டாப் 10 ஐட்டம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணானே எனக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க வருது. எனக்கு ஆனா இதுல டாப் 10 வேண்டாம், டாப் 3 போதும். அதனால டாப் 3 அப்படின்றத இந்த இடத்துல 10க்கு பதிலா 3 அப்படின்றது கொடுத்துட்றேன். என்ன கலர்ல ஹைலைட் பண்ண ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்றது, அதாவது எனக்கு இந்த பர்டிகுலர் பிசி அப்படின்ற சப்ஜெக்ட்ல டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸை எனக்கு வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே பிசிஏல இருக்கக்கூடிய இந்த மார்க்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஹோம் டேப்ல எனக்கு அதோட ரிப்பன்ல எனக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், அதில் டாப் ஆர் பாட்டம் ரூல்ஸ் அப்படின்றது, இல்லை டாப் 10 ஐட்டம்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே 10ன்னு இருக்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு 3 அப்படின்றத நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட் கலரிங் என்ன மாதிரி கலர் வேணும் அப்படின்றத நான் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாக சம் ஐட்டம்ஸ் இருக்கு, நீங்கள் அது வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை கஸ்டம் ஃபார்மேட்டில் போய் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
எனக்கு வந்து ஜஸ்ட் ஃபில் மட்டும் பண்ணா போதும். ஸோ ஃபில் பண்றதுக்கு எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றது. ஸோ டாப் 3ன்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மைல்டு கிரீன் கலர்ல வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே அப்படின்றத குடுத்துறலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது எஃபெக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க எஃபெக்ட்ல கூட குடுத்துக்கலாம் அந்த இடத்துல. இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் கலரிங் மட்டும் குடுத்துக்கிறேன். ஓகே. எனக்கு பாருங்க டாப் 3 அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து ஹைலைட்டர்ல காட்டுது. சேம் இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் நான் குடுக்கலாம். ஆக்சுவலா இப்ப நான் வந்து ஓகே குடுக்காம கேன்சல் குடுத்துட்டேன். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு அங்கிருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இண்டிவிஜுவலா அதாவது நான் இது இண்டிவிஜுவலா செலக்ட் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப நீங்க காமனா குடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அது வந்து ஓவராலா எடுத்துக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் வேணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து இண்டிவிஜுவலா குடுத்தோம். எங்க ஹோம் டேப்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டாப் ஆர் பாட்டம் ரோஸ், அல்ல டாப் 10 ஐட்டம் அப்படின்றது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்க 10க்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம் 3 அப்படின்றது சேஞ்ச் பண்ணோம். ஸோ கலர்ஸ் என்ன வேணுமோ இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் கஸ்டம் ஃபார்மேட்டிங் அதில் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே அண்ட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே டிஃபைன் ஆகிடும். ஈவன் இங்கே சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும், டைனமிக்லி உங்களுக்கு இங்கேயும் சேஞ்சஸ் அப்படின்றது வந்து நடக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஹைலைட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இப்போ டாப் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணிட்டீங்க அந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இதில் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே இருந்தால் தான் பாஸ், பிலோ 50 இருந்தால் வந்து ஃபெயில் தான் இதில். அப்போ இதில் நீங்கள் வந்து யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பிலோ 50 இருக்காங்களோ அவங்க எல்லாமே நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிலோ 50னா இங்கே 0 அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ 0 மென்ஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ஏன்னு கொடுத்துருக்கோம். என்ன ரீசன்னால என்ஏ கொடுத்துருக்கோம்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படின்றது கிடையாது அந்த இடத்துல. ஸோ அதனால 0 வந்து அந்த இடத்துல வரக்கூடாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிலோ 50 இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபோவ் 0க்கு மேலே இருக்கணும். 1லேருந்து 50 அதாவது பார்த்தீங்கன்னா 49 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ அப்படி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஃபுல் டேட்டாவும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. ஃபுல் டேட்டாவும் செலக்ட் பண்ணிட்டு செல் ஸ்டைல்ஸ் அப்படின்றது, சாரி செல் ஸ்டைல்ஸ் இல்லை, உங்களுக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்றது போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இல்லையா, ஹைலைட், செல் ரூல், டாப் பாட்டம், டேட்டா பார், கலர் ஸ்கேல் அப்படின்லாம் இருக்கு. இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன், நியூ ரூல்ஸ் அப்படின்றது எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நியூ ரூல்ஸ் கொடுத்துட்டா நம்ம வந்து ரூல்ஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செட் ஆஸ் ரூல் டைப் அப்படின்னு என்ன டைப் ஆஃப் ரூல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குது. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இருக்குல்ல, யூஸ் ஏ ஃபார்முலா டு டிட்டர்மைன் பை, நான் எதுக்கானா பை சூசிங் ஏ நம்ம ஃபார்முலா கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், என்ன டைப் ஆஃப் ரூல் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபார்மேட் வேல்யூ. ஸோ இதில் என்ன டைப் ஆஃப் ஃபார்முலா கொடுக்குறேன்னா எனக்கு வந்து வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருக்கணும் அண்ட் லெஸர் தென் 50யா இருக்கணும் அந்த இடத்துல. அப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன வேணும், ரெட் கலரில் எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த செல் ஒரே ஒரு அது ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய அந்த 5 சப்ஜெக்டையும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கே போயிருக்கேன். இப்போ ரைட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல என் பாயிண்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த ஒரே ஒரு செல்லை மட்டும் சூஸ் பண்ணிட்டேன். இங்கே ஒரு செல் சூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன காமிக்குது அந்த இடத்துல, $B$4 அப்படின்னு இருக்கு. $B$4னா என்ன மீனிங், அது வந்து $Bன்ற காலமும் அந்த 4th row அப்படின்ற ஃப்ரீஸ் பண்ணியிருக்கு. அப்போ அந்த ஒரு செல்லு மட்டும் தான் ஃப்ரீஸில் இருக்கு. எனக்கு இது வந்து இது என்டையர் நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த என்டையர் மார்க்ஸ் ஃபுல்லாமே எனக்கு வந்து செக் பண்ணணும். அதனால இந்த கம்ப்ளீட் ஃப்ரீஸை நான் வந்து F4 கொடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை நான் செக் பண்ணணும் இல்லையா, ஈக்குவல் டு, இது செக் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றத கொடுக்கணும் எனக்கு அந்த இடத்துல ஈக்குவல் டு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அப்படின்றது நம்ம என்ன 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்போ ஒரே ஒரு கண்டிஷனா டைரக்டா நம்ம வந்து அதை மட்டும் கொடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல எனக்கு வந்து 2 கண்டிஷன்ஸ் இருக்கு அந்த இடத்துல. அப்ப என்ன பண்ணலாம், அதாவது ஒரே ஒரு கண்டிஷன் கொடுக்கறதுனா எனக்கு என்ன கொடுத்துக்கலாம், இப்போ எய்தர் எனக்கு வந்து லெஸர் தென் 50 இருந்தா மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா இங்க வந்து ஈக்குவல் டுக்கு பதிலாக லெஸர் தென் 50 அப்படின்றது கொடுத்துக்கலாம். லெஸர் தென் 15 கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணலாம், ஃபார்மேட்ல போயிட்டு எனக்கு என்ன டைப் ஆஃப் ஃபார்மேட், எனக்கு வந்து ரெட் கலர்ல வேணும், ஸோ ரெட் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா ஓகே. இங்க எங்கெல்லாம் உங்களுக்கு பாருங்க
இங்க வந்து ஜீரோ, அதாவது ஜீரோ மட்டும்தான் இங்க வந்து லெஸர் தென் 50. இன்கேஸ் ஏதாவது ஒரு வேல்யூ மாத்தலாம், இங்க வந்து 17 இருக்கிறத 42 சேஞ்ச் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா ரெட் கலர்ல மாறிடுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த எண்ணெய்ன்னு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல வரக்கூடாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா எனக்கு இங்க கண்டிஷன்ஸ் வந்து 2 கண்டிஷன்ஸ் வேணும். ஸோ அதனால டைரக்டா இந்த ரூல்ஸ், இப்போ ரூல்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், அதனால புதுசா இன்னொரு ரூல் கிரியேட் பண்ணல. ஆல்ரெடி கொடுத்துருக்க ரூலை நான் வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எடிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், மேனேஜ் ரூல்ஸ் போகணும். அந்த இடத்துல மேனேஜ் ரூல்ஸ் போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்றதுக்கு என்ன பண்றேன், இந்த ரூல்ஸ் தான் எடிட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதுல வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க, திரும்ப அந்த ரூல்ஸ்குள்ள போயிடும். இப்போ எடிட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ இது ஃபுல்லா எடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு ஜீரோக்கு மேல இருக்கணும். அதாவது ஃப்ரம் ஒன்னுல இருந்து எனக்கு பாத்தீங்கன்னா 49 வரைக்கும் தான் எனக்கு வந்து ரெட் கலர்ல காட்டணும். எய்தர் ஜீரோ இல்லாட்டி 50 அண்ட் அபோவ் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரெட் கலர்ல காமிக்க கூடாது. அதனால நான் இங்க என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, and அப்படின்ற கண்டிஷன் யூஸ் பண்றேன். and கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் andன்ற ஒரு கண்டிஷன் அப்படின்னு என்ன எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாஜிக்கல், நீங்க வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ல ஒன் ஆஃப் த andன்றதும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து லாஜிக்கல் டெஸ்டிங்காக யூஸ் பண்றதா வந்து and அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ and பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மல்டிபிள் லாஜிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மல்டிபிள் லாஜிக்கல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஈக்குவல் டு and bracket ஓப்பன். இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஒரு செல்லை சூஸ் பண்ணிக்கிறேன். அது கம்ப்ளீட் அந்த ஃப்ரீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீஸ் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு கிரேட்டர் தென் ஜீரோ, ஓகே இருக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லாஜிக்கலை கொடுத்துட்டேன். கமா, கமான்றது செகண்ட் லாஜிக்கல் மூவ் பண்றதுக்காக கமா கொடுத்துருக்கேன். திரும்பவும் அதே செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு திரும்ப அந்த ஃப்ரீஸ் எல்லாமே அன்ஃப்ரீஸ் தான் நான் வந்து மாத்திடுறேன். இப்போ எனக்கு எதுக்கு கீழே இருக்கணும், லெஸ்ஸர் தென், ஓகே அதாவது அப் டு 49 இல்லையா, அதனால எனக்கு வந்து லெஸ்ஸர் தென் 50, லெஸ்ஸர் தென் 50 அப்படின்றத கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல சேம் அதே கலரிங் தான் எனக்கு வேணும். ஓகே கொடுத்துட்றேன் அண்ட் அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுக்குமா பாருங்க எனக்கு எண்ணெயில் இருக்க அந்த ரெட் கலர்ல மூவ் ஆயிடுச்சு. திரும்ப ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு பாருங்க அந்த 42 மட்டும் தான் ரெட் கலர் காட்டுது. இப்போ இன்கேஸ் இந்த எண்ணெயில் இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்த நான் வந்து இப்போ வேல்யூ மாத்திரன்னு வைங்களேன். இப்போ வேல்யூ பாருங்க, இது வந்து நான் 52ன்னு கொடுக்குறேன், நார்மலா தான் இருக்கு. சேம் அதே 52 இப்போ என்ன பண்றேன்னு எடுத்துட்டீங்க 49 கொடுக்குறேன், ரெட் கலரா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே அது ஜீரோன்னு மாத்திரேன், அது வந்து எண்ணே நார்மலா வந்து மாறிடும் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துக்கலாம் அதுல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணோம், ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்ணோம், டிஃபால்ட்டா இருக்கிறதுல போயிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் எனக்கு வந்து டாப் அப்படின்றது, அதாவது டாப் 3 அப்படின்றது கொடுத்தோம். அதில் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கும் அந்த இடத்துல ரூல்ஸ் அப்படின்றது, ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு வேணுன்றது மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து உள்ள ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து பை த ஃபங்க்ஷன் எனக்கு அந்த இடத்துல கண்டிஷன்ஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்றது வந்து கொடுத்தோம். நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டல் அப்படின்றது போட்டிருக்கோம் இல்லையா, ஃப்ரம் திஸ் டோட்டல் எனக்கு இங்கேருந்து ரிசல்ட் வேணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரிசல்ட் எப்படி வேணும் அப்படின்றது. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து 5 சப்ஜெக்ட்டுமே இருக்கு. அப்போ 5 சப்ஜெக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்லையும் 50க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தா அவங்களுக்கு என்ன பாஸ் அப்படின்றது மீனிங் அந்த இடத்துல. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் 50க்கு மேலே இருந்தால் பாஸ். இப்போ மீதியெல்லாம் ஜீரோன்னு இருக்கு. சப்போஸ் ஜீரோவா இருந்தால் அது வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது இல்லையா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் இருக்கு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல வந்து 50க்கு கீழே எடுத்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஃபெயில் அப்படின்ற ரிசல்ட் வரணும். இதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன், அதாவது இன்னொரு லாஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல இஃப் அப்படின்ற ஒரு லாஜிக்கலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா, இஃப் லாஜிக்கலை நம்ம வந்து டைரக்டா இந்த ரிசல்ட் அப்படின்ற செல்லில் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இஃப் லாஜிக்கலை நம்ம வந்து ஸ்டடி பண்ணிட்டு வரலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இஃப் லாஜிக்கல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த இடத்துல. இஃப் ஃபங்க்ஷன்,
ஸோ இஃப்ன்றது எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஈக்குவல் டு இஃப் பிராக்கெட் ஓப்பன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்றது இருக்கு. லாஜிக்கல் டெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூ. செகண்ட் தேர்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இருக்கும் இஃப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ லாஜிக்கல் டெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூ அப்படின்ற பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்ற பொசிஷன். இஃப்ல இந்த 3 ஏரியா அப்படின்றது இருக்கு. லாஜிக்கல் டெஸ்டிங். லாஜிக்கல் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ட்ரூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். ஒருவேளை லாஜிக்கல் டெஸ்டிங் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ லாஜிக்கல் டெஸ்டிங்கான ரூம் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு லாஜிக்கல் டெஸ்டிங்கான ரூம் தான் இருக்கு. டோட்டலாக இங்கே வந்து 3 ரூம் தான் இருக்கு இல்லையா. ஒன்று லாஜிக்கல் டெஸ்டிங், இன்னொன்று ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ். அப்போ லாஜிக்கல் டெஸ்டிங்க்கும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த இஃப் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் அப்படின்னு டைப் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப்பிள் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆப்பிள், இந்த செல்லில் ஆப்பிள் இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே என்ன வரணும், எஸ்ன்னு வரணும். இன்கேஸ் ஆப்பிள் இல்லை, ஆப்பிள் தவிர வேறு என்னவாக இருந்தாலும் எனக்கு இங்கே வந்து நோன் தான் வரணும் அந்த இடத்துல. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு இஃப் பிராக்கெட் ஓப்பன் லாஜிக்கல் டெஸ்டிங்கில் இந்த செல்லை சூஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனில் ஆப்பிள். ஓகே, ஆப்பிள் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். கமா, அதாவது லாஜிக்கல் டெஸ்டிங்கை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கமா கொடுக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு வந்து கீழே இருக்க அந்த சின்டாக்ஸ் இதில் ஃபார்முலா டேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வேல்யூ ட்ரூ தான் போல்டில் காமிக்குது. அப்போ நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்க, ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்ற பிளேஸில் இருக்கீங்க இல்லையா. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு அந்த செல் ஆப்பிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே என்ன ரிசல்ட் வரணும், உங்களுக்கு வந்து எஸ்ன்ற ரிசல்ட் வரணும் இல்லையா. டபுள் கொட்டேஷன், அதாவது டெக்ஸ்ட் எப்பவுமே நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது டபுள் கோட்ஸ்குள்ளே மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ அதனால எஸ் அப்படின்றது ஒன் செகண்ட் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆமா, அண்ட் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நோ அப்படின்றத கொடுத்துருங்க. அதாவது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல நோ அப்படின்றத கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் அண்ட் பிராக்கெட் க்ளோஸ். இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த செல்லில் ஆப்பிள்னு இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன வருது ரிசல்ட்ன்றது எஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ ஆப்பிளுக்கு பதில் இந்த இடத்துல வந்து மேங்கோ கொடுக்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்க, நோன் அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல. இப்போ ஆப்பிள் நான் வந்து ஸ்மால் கேஸில் கொடுக்குறேன், அப்போ அது வந்து எஸ்ன்னு தான் வரும். இந்த இடத்துல கேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆனால் அந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் அப்படின்றது இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட் இல்லாட்டி அந்த வேல்யூ பர்டிகுலர் என்ன லாஜிக்கல் டெஸ்டிங் கொடுத்துருக்கோமோ அது அங்கே இருந்துச்சுன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். அதர்வைஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வரும். ஈவன் இந்த இடத்துல டேட்டா இல்லைன்னு என்ன வைங்க, அது நோன் தான் வரும். ஏன்னா அந்த இடத்துல ஆப்பிள் இருந்தால் மட்டும் தான் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வரும். அதர்வைஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் வரும் அந்த இடத்துல. இந்த இடத்துல லாஜிக்கல் டெஸ்டிங் பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க எனக்கு வந்து ஆப்பிள், மேங்கோ, கிரேப்ஸ் சரிங்களா. இந்த இடத்துல ஆப்பிள், மேங்கோ, கிரேப்ஸ்னு இருக்கு. இந்த இடத்துல ஆப்பிள், மேங்கோ, கிரேப்ஸ். அப்போ எனக்கு ஆப்பிளும் வேணும், மேங்கோ வேணும், கிரேப்ஸும் வேணும். ஸோ இப்போ இந்த 3 ஐட்டம் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வேணும், எஸ்ன்னு வரணும் ரிசல்ட்டு. ஒருவேளை ஆப்பிள், மேங்கோ, கிரேப்ஸுக்கு பதிலாக வேற ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து இன்னொரு ஃப்ரூட்டா இருக்கலாம், இல்லாட்டி டெக்ஸ்டா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், இல்லாட்டி எம்டியா இருக்கலாம். அப்போ என்ன வரணும் எனக்கு ரிசல்ட், நோ அப்படின்றத வரணும். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஆப்பிள், மேங்கோ, கிரேப்ஸ் இங்க வந்து சேஞ்ச் ஆகலாம். இந்த லைனுக்குள்ள எங்க வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். இதை ஹைலைட் பண்ணிக்கிறேன், இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு. ஸோ இங்கேயும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செல்லில் ஆப்பிளும் இருக்கலாம், மேங்கோவும் இருக்கலாம், கிரேப்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு இங்க என்ன வரணும், எஸ் இந்த ரிசல்ட் வரணும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஈக்குவல் டு இஃப் பிராக்கெட் ஓப்பன். இப்போ என்ன பண்ணோம், லாஜிக்கல் டெஸ்டிங். ஆனால் லாஜிக்கல் டெஸ்டிங்கில் நமக்கு லாஜிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாஜிக்கல் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த இடத்துல. ஆனால்
இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எய்தர் இட் கேன் பி an ஆப்பிள் ஆர் மேங்கோ ஆர் இட் இஸ் an கிரேப் அப்படின்றத இருக்கலாம். இந்த மூணுல எது வேண்டாலும் இருக்கலாம் அந்த இடத்துல. அப்ப இந்த மூணுல எதுவா இருந்தாலும் உங்களுக்கு என்ன வரணும், ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூன்ற இடத்துல எஸ் தான் வரணும். இன்கேஸ் இந்த மூணுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு ஐட்டமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரணும், ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ், நோ அப்படின்றது வரணும். அப்ப இந்த உங்களுக்கு இந்த வெறும் இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல இஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அப்ப இஃப் கூட நம்ம அடிஷ்னலா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஆர் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். அதாவது இஃப் கூட ஆர் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். ஆர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆர் கொடுக்கும் போது நீங்க ஆர் ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட நீங்க வந்து 258 ஃபங்க்ஷன் லாஜிக்கல் டெஸ்டிங்ஸ் நீங்க வந்து கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஆருக்கு என்ன மீனிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எய்தர் திஸ் ஆர் திஸ் ஆர் திஸ் அப்படின்றது மீனிங். அதுக்காக தான் ஆர் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஆரை தான் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம் அந்த இடத்துல. இப்போ ஆர் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக வந்து இங்கே செல்ஸில் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இப்போ அந்த ஆர் அப்படின்றத ஆட் பண்ண போகிறேன். அதாவது இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம்னா இஃப் இஃப் கூட பிளஸ் ஆர் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு இஃப் பிராக்கெட் ஓப்பன், இந்த இடத்துல லாஜிக்கல் அப்படின்ற லாஜிக்கல் டெஸ்டிங் ஸ்பேஸில் இருக்கும். இந்த இடத்துல ஆர் அப்படின்றத வந்து கொண்டு வர இந்த இடத்துல ஆர் பிராக்கெட் ஓப்பன். இந்த இடத்துல ஆர்ல பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் 1 2 3 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன கொடுக்குற அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆர்ல இந்த செல் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன்ல ஆப்பிள் அப்படின்றது அண்ட் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ். நெக்ஸ்ட் கமா கமா கொடுத்துட்டு என்னது ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் க்ளோஸ் ஆயிடுது, செகண்ட் லாஜிக்கல் போயிட்டோம் ஆர்ல. அப்போ எய்தர் இட் கேன் பி என திரும்ப அதே செல் செலக்ட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன்ல மேங்கோ அப்படின்றது கொடுக்குறேன், டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் கமா திரும்ப தேர்ட் லாஜிக்கலை திரும்ப இதே செல்லை செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் கிரேப்ஸ் அப்படின்றது கொடுக்குறேன், டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. இப்போ மூணு டெஸ்டிங்குமே கொடுத்துட்டேன். ஆப்பிளா இருக்கலாம், இல்லாட்டி மேங்கோவா இருக்கலாம், இல்லாட்டி கிரேப்ஸா இருக்கலாம் அப்படின்றது கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணும், இந்த ஆர் அப்படின்ற லாஜிக்ல வந்து க்ளோஸ் பண்ற பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்க கீழே எனக்கு வந்து ஃபார்முலா சின்டாக்ஸ்ல எனக்கு வந்து இஃபோட சின்டாக்ஸ் தான் காமிக்குது இல்லையா. இப்போ லாஜிக்கலுக்கான ஏரியா வந்து க்ளோஸ் பண்றேன். இப்போ ரைட் நோ நம்ம எதுல தான் இருக்கோம், லாஜிக்கல் டெஸ்ட் ஏரியால தான் இருக்கும். இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் ஏரியாவை கம்மா கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு வேல்யூ இஃப் ட்ரூ அப்படின்ற ஸ்பேஸ்க்கு வந்து மூவ் ஆகிடும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரணும், இன்கேஸ் இந்த மூணு இதுல உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு எஸ், எனக்கு எஸ்ன்ற ரிசல்ட் தான் வரணும் இல்லையா. ஸோ அதனால் டபுள் கொட்டேஷன்ல எஸ். இன்கேஸ் இது ஆப்பிள் மேங்கோ கிரேப்ஸ் இல்லாமல் வேற ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரணும், ரிசல்ட் வந்து நோ வரணும் இல்லையா. ஸோ கமா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன்ல நோ அப்படின்றது கொடுத்துட்டேன், டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் அண்ட் பிராக்கெட் க்ளோஸ் என்டர். இப்போ இங்கே ஆப்பிள்னு இருக்கு எஸ்ன்னு வருது இல்லையா. ஒருவேளை இங்கே மேங்கோன்னு இருந்துச்சுன்னா அப்போ எஸ்ன்னு தான் இருக்கும். இல்லை கிரேப்ஸ் அப்படின்னு இருக்கா அப்பவும் அது பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஏதாவது நான் வந்து நம்பர் கொடுக்குறேன் நோ அப்படின்றது இருக்கு, பிளாங்கா விடுறேன் அப்பவும் நோ தான் இருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது டைப் பண்றேன், வாட்டர்னு டைப் பண்றேன் அப்பவும் நோ தான் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூணு டெக்ஸ்ட்டை தவிர வேற எந்த டெக்ஸ்ட் வந்தாலும் அங்கே வந்து நோ அப்படின்னு தான் இருக்கும். திரும்ப இந்த இடத்துல பாருங்க ஆப்பிள்னு டைப் பண்றேன், உங்களுக்கு வந்து எஸ் அப்படின்னு காமிக்குது. சேம் இதே ஃபார்முலா பாருங்க இங்கே கீழேயும் நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இங்க பாருங்க மூணுமே ஆப்பிளா கூட இருக்கலாம். ஆப்பிளா இருக்குமா பாருங்க, உங்களுக்கு எல்லாமே எஸ் தான் இருக்கு. மேங்கோவை மாற்றலாம் அப்போ எஸ் தான் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேங்கோக்கு பதிலாக ஆப்பிளுக்கு பதிலாக பப்பாயா நோ, கிரேப்ஸ் எஸ், பூவா நோ, திரும்ப இங்க வந்து ஆப்பிள். இப்போ ஆர் அப்படின்றது என்னது, எய்தர் இட் கேன் பி எனி ஒன், அந்த நம்ம கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒரு ஐட்டமா இருக்கலாம் அப்படின்றத மீன் அந்த இடத்துல. அதனால தான் ஆர் அப்படின்றது யூஸ் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இஃப் கூட வேற என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இஃப் கூட
ஆர் யூஸ் பண்ண மாதிரி அண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். இப்போ அண்ட்ன்றது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே அண்ட் இஃப் கூட சேர்த்து யூஸ் பண்றது நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு சாம்பிள் அப்படின்றது எடுத்துக்கலாம் அதுக்கு. ஸோ வேற ஒரு சாம்பிள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் ஜான் ஃபெப் மார்ச். ஓகே, ஜான் ஃபெப் மார்ச் அப்படின்றது இருக்கு இல்லையா. அப்போ ஜான் ஃபெப் மார்ச் அப்படின்றது இதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்சென்டிவ் தான் கண்டுபிடிக்க போறோம். இன்சென்டிவ். ஸோ இன்சென்டிவ் கண்டுபிடிக்கிற பார்த்தீங்கன்னா இங்க சேம் இங்க வந்து நம்ம and அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். இங்க வந்து ஆர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். அதாவது இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம்னா இஃப் கூட and அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ ஆர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதே ஃபங்க்ஷனில் நீங்கள் ஆரும் யூஸ் பண்ணிக்கலாம். and தான் ஃபர்ஸ்ட் மெயினாக பார்க்க போறோம். சேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பர்சன்ஸ் இருக்காங்க, மிஸ்டர் ஏ அண்ட் மிஸ்டர் பி அண்ட் மிஸ்டர் சி. 3 பர்சன்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கான டார்கெட் என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான டார்கெட் வந்து 5000 அப்படின்றதான். இப்போ 5000க்கு மேல அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோனா 1250 அப்படின்றது இன்சென்டிவா கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ இவங்களுக்கான டார்கெட் எனக்கு ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வேண்டி நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் இங்கே 9ல இந்த ஹெட்டரில் கிளிக் பண்ணேன், ரைட் கிளிக் கொடுத்துட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுத்த ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்க எனக்கு இங்கே வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த ஹைலைட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணேன். இங்கே சேம் இந்த ஹோம்ன்ற ரிப்பனில் கிளியரில் போயிட்டு கிளியர் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஃபார்மேட் கிளியர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து டார்கெட் அப்படின்றது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் இல்லையா, இன்சென்டிவ் திரும்ப இங்கே பாருங்க ஹைலைட் ஆகுது. இது கிளியரில் போயிட்டு கிளியர் ஃபார்மேட் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ண இது வேற ஒரு கலரில் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிற அவுட்புட் ஏரியா. இது டிஃப்ரெண்ட் அவுட்புட், இது டிஃப்ரெண்ட் அவுட்புட் இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ இவர் 4500 அண்ட் 5000 அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 8000 அப்படின்ற அச்சீவ் பண்ணியிருக்காரு. இவர் 6000 அண்ட் 7000 8000 அப்படின்றது. இந்த இடத்துல 2500 4000 3500 அப்படின்றது. ஸோ 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இப்போ அண்ட் கண்டிஷன் என்ன எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல அதாவது இன்சென்டிவ் அப்படின்றது குவார்டர்லி வைஸ் தான் வந்து சர்க்குலேட் பண்ண போறாங்க. அப்போ குவார்டர்லி வைஸ் சர்க்குலேட் பண்ணும்போது இவங்களுக்கு டார்கெட் எப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் தே நீட் டு அச்சீவ் 5000 ஆர் அபவ் 5000 அப்படின்றது. இட் மே பி ஈக்குவல் டு 5000 ஆர் அபவ் 5000 அப்படின்றது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 1250 அப்படின்றது, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி மந்த் அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும். எல்லா மந்த்துமே அவங்க வந்து 5000 அண்ட் அபோவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் வந்து 1250 அப்படின்றது கிடைக்கும். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேபி ஏதாவது ஒரு மந்த் வந்து அதுல வந்து ஃபால்ட் ஆனா கூட அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கிடைக்காது. இது எதுல பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா and அப்படின்றது வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ ஈக்குவல் டு இஃப் பிராக்கெட் ஓப்பன் and சேம் ஆண்டும் ஆரும் ஒரே இதுதான். என்ன எடுத்துட்டீங்கன்னா நீங்க மல்டிபிள் லாஜிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஆனா ஆண்டை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு லாஜிக்கல் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ எல்லா லாஜிக்கலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியானதா தான் இருக்கணும் அந்த இடத்துல. அதான் பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங் பண்றது எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இருக்கணும் அந்த இடத்துல. அப்படி இருந்தா மட்டும்தான் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும் இடத்துல. அதுல ஒன்னு ஃபெயிலியர் ஆனா கூட ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ரன் ஆகும்.
ஸோ இப்போ அதுதான் இங்க கொடுக்க போறோம் ஆண்ட்ல. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இந்த ஜான் மந்த் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஜான் மந்த். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எவ்வளோ, இந்த 5000 அப்படின்றத மார்க் பண்ணிட்டேன். இது வந்து F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். F4 அண்ட் கமா திரும்பவும் செகண்ட் மந்த் அப்படின்றது. ஸோ செகண்ட் மந்த். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு திரும்பவும் இந்த செல் கொடுத்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஏன் ஃப்ரீஸ் பண்றேன்னா திரும்ப இதே ஃபார்ம்ல கீழே கொடுக்க போறேன். ஸோ ஷிஃப்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. கமா தேர்டு மார்ச் மந்தோடது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இந்த 5000 அப்படின்றது. கொடுத்துட்டேன். இப்போ 3 செல்லுக்குமே கொடுத்தாச்சு கண்டிஷன்ஸ் அப்படின்றது. இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கமா இப்போ என்ன ஆகுது, நம்ம வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கொண்டு இல்லையா, அப்போ ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வரணும், எனக்கு அந்த இடத்துல இன்சென்டிவ் வந்து 1215 வரணும் இல்லையா. நான் 1250 டைரக்டா இங்க டைப் பண்ணலாம். நம்பர்ஸ் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் தேவைப்படாது. டெக்ஸ்ட் கொடுக்கும்போது மட்டும்தான் கொட்டேஷன் வரும். நான் இன்ஸ்டன்ட் நம்பர் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்துக்கிறேன். ஓகே அண்ட் கமா இன்கேஸ் அவருக்கு வந்து ஏதோ ஒரு மந்த் டிஃபால்ட் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இன்சென்டிவ் வராது இல்லையா. ஸோ 0 அப்படின்னு கொடுக்கலாம், இல்லாட்டி நில் அப்படின்றது நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரிசல்ட் 0 அப்படின்றது வந்திருக்கு. ஏன் 0 வந்திருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இவர் வந்து ஒரு மந்த் வந்து அச்சீவ் பண்ணலை. சேம் இதே என்ன பண்றேன், நான் வந்து கீழே வந்து நான் கொண்டு போகிறேன். ஸோ கீழே கொண்டு போகும் பாருங்க எல்லா மந்த்தும் 0 வருது. என்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. ஸோ இந்த இதை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணாமல் வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து F4 கொடுத்துட்டு ஃப்ரீஸ் பண்ணுங்க என்டர். இப்போ திரும்பவும் இதை டபுள் கோட்ஸ் கொடுங்க. ஸோ இதில் பாருங்க செகண்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1215 வந்திருக்கு. ஏன்னா இவர் செகண்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா எல்லா மந்த்துமே வந்து அதாவது ஜான் ஃபெப் மார்ச் 3 மந்த்துமே வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால 1250 அப்படின்றது ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இன்சென்டிவ் அவருக்கு வந்து கிடைக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த் அச்சீவ் பண்ணலை. ஸோ அதனால அவருக்கு வந்து இன்சென்டிவ் கிடையாது. தேர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா எந்த மந்த்துமே அச்சீவ்மெண்ட் பண்ணல. ஸோ அதனால அவருக்கு இன்சென்டிவ் கிடையாது. சேம் இதே கண்டிஷன் ஆர்ல யூஸ் பண்ணலாம். ஆர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா சேம் குவார்டர்லி வைஸ் தான் இன்சென்டிவ் வந்து சர்க்குலேட் பண்றாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா குவார்டர்லி வைஸ் பண்ணும்போது எனி ஆஃப் த மந்த் ஏதாவது ஒரு மந்த் அவங்க வந்து 5000க்கு மேலே இருந்தா போதும். 5000 ஆர் கிரேட்டர் தென் 5000 இருந்தா போதும். அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கிடைக்கும். ஆனா அந்த 3 மந்த்துமே அச்சீவ் பண்ணல அப்படின்ற போது அவங்களுக்கு என்ன கிடைக்காது, இன்சென்டிவ் அப்படின்றது கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு எஃப் பிராக்கெட் ஓப்பன். சேம் அங்கேயும் இங்கேயும் ஒரே இதுதான், என்ன ஒரு சின்ன வேர்டு, அங்க ஆண்ட்னு இருக்கு இங்க ஆர்னு இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த இடத்துல. ஸோ ஆர் பிராக்கெட் ஓப்பன் மந்த் greater than equal to 5000 F4 comma February month greater than equal to 5000 F4 comma March month greater than equal to 5000 F4 bracket close comma இந்த இடத்துல இன்சென்டிவ் இல்லையா. ஸோ ட்ரூ அப்படின்ற போது இன்சென்டிவ் F4 கமா இல்லாட்டி உங்களுக்கு வந்து 0. ஸோ பிராக்கெட் க்ளோஸ் என்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்சென்டிவ் கிடைக்குது. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் தான் அச்சீவ் பண்ணல, ஆனால் அதுக்கப்புறம் 2 மந்த் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இன்சென்டிவ் கிடைக்குது. சேம் ஃபார்முலா கீழே போகலாம். செகண்ட் பர்சனுக்கு இன்சென்டிவ் கிடைக்குது, ஏன்னா ஒரு 3 மந்த்துமே அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. தேர்ட் பர்சன் கிடைக்குதா பாருங்க, தேர்ட் பர்சனுக்கு வந்து கிடைக்கல, ஏன்னா அவர் எந்த மந்த்துமே அச்சீவ்மெண்ட் பண்ணல அந்த இடத்துல. ஸோ இதுதான் ஆண்டும் ஆரும் யூஸ் பண்ணும்போது இஃப் லாஜிக்கல் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்றது. இப்போ இந்த பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு வந்து இஃப் கூட ஆண்ட் ஆர் யூஸ் பண்ணும்போது. இல்லை இதுல உங்களுக்கு திரும்ப டவுட்ஸ் இருக்கு, இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுதுங்களா? நோ சார். ஓகே சார் ஆர் வந்து ஒரு மந்த் இல்லைனாலும் இன்னொரு மந்த்ல வந்திருந்துன்னா வந்துடும். அண்டுங்கிறது வந்து அந்த சேம் மந்த் மட்டும். ஆண்ட்ன்றது அப்படி இல்லை, இந்த இடத்துல 3 லாஜிக்கல் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஆமா சார். ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் கொடுத்துருக்கோம்.
தினேஷ் உங்க மைக் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப. ஓகே சார். 3 மந்த் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. இப்போ 3 மந்த்துமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க டெஸ்டிங் வந்து அது பாஸ் பண்ணணும் அந்த இடத்துல. இப்போ 3 மந்த்துமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5000க்கு மேல இருக்கணும். மிஸ்டர் ஏ பார்த்தீங்கன்னா இங்க வந்து 4500 தான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் அச்சீவ் பண்ணியிருக்காரு. 5000 அச்சீவ் பண்ணல. ஆனா நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. இது கிளப் பண்ண மாட்டோம் அந்த இடத்துல. ஒவ்வொரு மந்த்தும் இண்டிவிஜுவலா தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்றோம். டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மந்த் ஃபெயிலியர் ஆயிருது. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? அண்ட் லாஜிக்கல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் ரன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் பர்சனுக்கு வந்து டெஸ்ட் பண்ணும்போது 3 மந்த்துமே வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு. அதனால எண்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் ஆயிருச்சு உங்களுக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து ரன் ஆகுது. ஆனா இது ஆர் பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துட்டீங்கன்னா எய்தர் எனி ஆஃப் த மந்த். இப்போ இங்க 3 கொடுத்துருக்கோம். இன்கேஸ் 10 கொடுத்திருந்தாலும் அந்த 10ல ஏதாவது ஒன்னு இருந்தா போதும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஒரு டோர்னமெண்ட் நடக்குதுன்னு வைங்களேன். இப்போ அந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ மொத்தமா அதுல வந்து 3 ரவுண்ட் இருக்கு, இல்லாட்டி 5 ரவுண்ட் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். அதுல எனி ஆஃப் த அந்த 5 ரவுண்ட்ல ஏதாவது ஒரு ரவுண்ட் ஜெயிச்சா கூட போதும், அவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ்மெண்ட் பண்ணலாம். ஆனா அந்த 5 ரவுண்ட்ல 5 ரவுண்டுமே ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு என்ன பண்ண முடியும்? அவங்களால வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அது வந்து ஆர். ஆனா 5 ரவுண்ட்லயுமே அவர் வந்து சக்சஸ் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கே மூவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து அண்ட் அப்படின்றது. இப்போ புரிஞ்சுதுங்களா அது? எஸ் சார், புரிஞ்சுது சார். ஓகே. இப்போ சேம் இதே ஸ்டெப் தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து ரிசல்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இப்போ ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரிசல்ட் அப்படின்றது இங்க நம்ம ஆண்டு யூஸ் பண்ணணும், ஆரும் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க 5 சப்ஜெக்ட் இருக்குயா, 5 சப்ஜெக்ட்லயுமே பாத்தீங்கன்னா அவர் 50க்கு மேல எடுத்திருக்கணும். அப்பதான் இங்க வந்து ரிசல்ட் பாஸ்ன்னு வரணும். இதே பாருங்க இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கு, ஆனா இங்க மீதி இருக்கு செல் பாருங்க 0ன்னு இருக்கு. 0வை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது இல்லையா? அப்போ 0வை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னா இந்த இடத்துல ஆண்டும் வரணும், ஆர் அப்படின்றது யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ மல்டிபிளா நீங்க வந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆர் கூட தேவைப்படாது, ஆனா ஆண்ட்லயே நீங்க என்ன பண்ணணும், ரெண்டும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதையும் செக் பண்ணணும், இதையும் செக் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கான டாஸ்க் என்ன தெரியுமா? உங்களுக்கான டாஸ்க்ன்றது இந்த ஷீட் நான் இன்னைக்கு வந்து சென்ட் பண்றேன். இந்த ஷீட்டை நான் சென்ட் பண்றேன் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணி இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, இந்த ரிசல்ட்டுக்கு வந்து எப்படி ரிசல்ட் கரெக்டாக கொண்டு வர முடியும் அப்படின்றது. சரிங்களா? அதாவது வெறும் இஃப் கூட ஆண்ட் யூஸ் பண்ணா எப்படி வருது, இல்லை ஆர் யூஸ் பண்ணா எப்படி வருது அப்படின்றத பாருங்க. ஆனா ஒரு செல்லுல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா அதே ஃபார்முலா தான் இங்க கீழே வரைக்கும் நீங்க ரிப்பீட் பண்ணணும். ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்தனியா போடக்கூடாது. ஸோ அதனால இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுக்கானது வந்து நான் நாளைக்கு டைரக்டா லைவா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களுக்கு என்ன டாஸ்க் என்னன்னா இன்னைக்கு வந்து இது நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குங்களா? இல்ல சார். ஓகே. ஓகேம்மா, செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.